அரப்பா, இந்த கார் யாருடையது? எங்காவது இதை திருடி கொண்டு வந்தீங்களா? இதோட உரிமையாளருக்கு தெரிஞ்சா அவர்கள் உங்களை ரொம்ப அடிப்பாங்க, ஜெயிலுக்கும் அனுப்பிடுவாங்க. ப்ளீஸ் அப்பா, இந்த காரை அதோட உரிமையாளரிடம் கொடுத்து விட்டு வாங்க. எனக்கு உங்களை பற்றி ரொம்ப கவலையாகுது. அடே என் பாப்பா, கவலைப்படாத. நான் இந்த காரை திருடி கொண்டு வரல. இந்த காரை என் முதலாளி எனக்கு பரிசாக கொடுத்தார். பல வருடங்களாக சுத்தம் செய்யாததால இது ரொம்ப அழுக்காகி போயிருக்கு. நான் இத நல்லா சுத்தம் பண்ணி உன் அம்மாவுக்கு கிஃப்டா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு அவரோட பிறந்த நாளும் தானே. இந்த காரை பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா அப்பா, இந்த கார் ரொம்ப அழுக்கா இருக்கு. நீங்க அம்மாவுக்கு புதுசா ஏதாவது கிஃப்ட் கொடுங்க. அப்போதான் அம்மா உண்மையிலேயே சந்தோஷப்படுவாங்க. நான் அம்மாவுக்கு புதுசா ஏதாவது வாங்கி கொடுத்திருப்பேன் பாப்பா. ஆனா என்ன பண்றது, நாம எவ்வளவு ஏழைகள் என்று உனக்கே தெரியும் இல்லையா? ஆனா அப்பா, அப்படின்னா நீங்க ஏதாவது வேலைக்கு போகலாமே. யூடியூப்ல வீடியோ போட்டு எந்த பயனும் இல்ல. மக்கள் பணக்காரர்களை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம மாதிரி ஏழைகளே இல்ல. இல்ல என் பாப்பா, என்ன ஆனாலும் நான் தோற்க மாட்டேன். ஏன்னா நல்ல மனிதர்கள் கண்டிப்பா நமக்கு ஆதரவு தருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ பாரு, மக்கள் கண்டிப்பா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுவாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கமெண்ட்ல தங்களோட அம்மா நீண்ட நாள் வாழணும் என்று ரெட் ஹார்ட் போடுவாங்க.